சாரி, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இந்த அசோசியேஷன் பத்தி பேசணும். நீங்க என்ன கம்யூனிட்டியோட நீங்க அசோசியேஷன் ஆயிருக்கீங்களோ அந்த அதோட growth வந்து ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு தொத்திக்கும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அசோசியேஷன் எப்படின்னு பாத்துக்குங்க. நீங்க யாரு கூட பழகுறீங்க, ஐ மீன் எப்படி நீங்க அந்த ஸ்டடிஸ் அப்ஸ்கில் பண்றதுக்கு வந்து ஒரு கேங்கா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப தீவிரமா வேலை தேடுறவங்களா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும். அதை சொல்ல வந்தேன். நம்ம கிளாஸ் போயிடலாம். இந்த மாதிரிதான் நீங்க வந்து ஆட்டோமேஷன் பண்றது. இப்ப இந்த எஸ்எம்ஓல வெவ்வேறு விதமா வெவ்வேறு ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதை பார்த்துடலாம். எப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டுமே ஷேர் பண்றேன், இது உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுல கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது நான் இந்த எரரை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். ஒருவேளை இன்ஸ்டால் ஆகலைன்னா இதுல மற்ற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி போங்க. அடுத்து ஓகே, இந்த எஸ்எம்ஓல வெவ்வேறு ரெக்யர்மெண்ட் மூலமா நம்ம வந்து எப்படி எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, எஸ்எம்ஓ, இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் query பண்றது, எனி ஆல்மோஸ்ட் எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் யுவர் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ் த்ரூ பவர் ஷெல் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது நார்மலா பேஸ் லைன் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணோம்ல, எரர் வந்தோம்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் இது. லோக்கல் ஹோஸ்டை கனெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இது. பவர் ஷெல், விண்டோஸ் பவர் ஷெல் ஐஎஸ்சி. ஏன் நான் விண்டோஸ் பவர் ஷெல் ஐஎஸ்சி யூஸ் பண்றேன் அப்படிங்கறதுல இன்னும் இருக்கு. பவர் ஷெல்ல இதுல உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்காது, நீங்களே நான் ஞாபகம் வச்சு அடிக்கணும். இந்த அளவு ஃபீச்சர் இருக்காது அதுல. சரி, காப்பி ரன் பண்றேன். டு லிஸ்ட் ஆல் டேட்டாபேசஸ். எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க, தெரியுதா? என்ன டேட்டாபேஸ், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, யார் அதுக்கு கிரியேட் பண்ண ஓனரு, என்ன ரெக்கவரி மாடல்ல இருக்கு, ஃபுல்லா சிம்பிளா பல்க் லாக்டா, இந்த அனைத்து வார்த்தை எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இது அழகா நீங்க ரிப்போர்ட்டா எடுத்துடலாம். இப்ப நம்ம பண்ணோம்ல ஆட்டோமேஷன், அதுல இதை இதை போய் அங்க இன்க்ளூட் பண்றீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கூட நீங்க எடுத்துடலாம். எனக்கு வந்து எதெல்லாம் வந்து என்னோட டிபியை நான் பார்க்கணும் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு டிபி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கூட நீங்க சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து லிஸ்ட் ஆல் டேட்டாபேஸ். அடுத்து லிஸ்ட் ஆல் டேபிள்ஸ் இன் ஏ ஸ்பெசிஃபைட் டேட்டாபேஸ். ஒரு ஸ்பெசிஃபைட் டேட்டாபேஸ்ல எல்லா டேபிள்ஸையும் லிஸ்ட் பண்றது எப்படி அப்படிங்கறதுதான் இது. சரி, இந்த பேர் $db equal to $server.databases of master $db.tables பைப் கொடுத்து இங்க என்ன இருக்கோ அதை எங்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். நேம் ஸ்கீமா கிரியேட் டேட்டா எடுக்கிறேன். ரன்னிங் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. என்னென்னலாம் டேபிள் என்ன ஸ்கீமாவில் இருக்குது, எந்த டேட்ல கிரியேட் ஆயிடுச்சு, என்ன டேட்டு டயத்தோட வந்துருக்கு பாருங்க, தெரியுதா? அடுத்து லிஸ்ட் டேட்டாபேஸ் சைஸஸ் இன் எம்பி. எம்பி ஃபார்மேட்ல உங்களோட டேட்டாபேஸ் சைஸ்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா $server.databases பைப்பு செலக்ட் நேம் கமா நேம்
இந்த சைஸ் எம்பிங்கிறதுல இந்த ஃபார்முலா வச்சு நான் எம்பியா மாத்துறேன். வச்சு பாருங்க. 288 MB. ஒவ்வொரு டேட்டாபேஸ் இந்த செலக்ட் நேம்ங்கிறதோட ரிசல்ட் தான் இது. இந்த இருக்குல்ல, இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறதோட ரிசல்ட் தான் இந்த காலம். தெரியுதா? சைஸ் எம்பிங்கிற ஹெட்டிங்ல கீழே வருதுல்ல, இந்த $_டாட் சைஸ் தான் இது. அதை வந்து நான் எம்பியா மாத்தி பிரிண்ட் பண்றேன். சாரி, 1 செகண்ட். அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் லாகின்ஸை எப்படி லிஸ்ட் பண்றது? லிஸ்ட் எஸ்கியூஎல் சர்வர் லாகின்ஸ். $சர்வர்ல லாகின்ஸை கால் பண்ணிட்டு செலக்ட் நேமு, லாகின் டைப்பு, டிசேபிள்ல இருக்கா எனேபிள்ல இருக்கா, எப்ப கிரியேட் பண்ண லாகின், எப்படி அழகா எடுத்து வருது பாருங்க. என்னென்ன லாகின்லாம் இருக்குதோ எஸ்கியூஎல் சர்வர்ல இங்க இருக்கு பாருங்க. இங்க எடுத்து வர இந்த டீடைல்ஸ் தான் இங்க இருக்குல்ல, இங்க இருக்க டீடைல்ஸ் தான் இங்க எடுத்து வந்துருக்கு. இஸ் டிசேபிள் ட்ரூன்னா இங்க கிராஸ் அடிச்சுட்டு பாருங்க. கிராஸ் வந்தாவே டிசேபிள்டு. அதனால இங்க ட்ரூ இருக்கு பாருங்க. எந்த டைம்ல கிரியேட் பண்ணாங்களோ அந்த. அது எஸ்கியூஎல் லாகினா இல்ல விண்டோஸ் லாகின். விண்டோஸ் லாகினா இந்த மாதிரி இருக்கும், எஸ்கியூஎல் லாகின் இந்த மாதிரி இருக்கும். தெரியுதா? அடுத்தது அடுத்தது லிஸ்ட் ஜாப்ஸ் ஃப்ரம் எஸ்கியூஎல் ஏஜென்ட். எஸ்கியூஎல் ஏஜென்ட்ல இருக்கிற ஜாப்ஸை எப்படி லிஸ்ட் பண்றது? சாரி, $server.jobs பைப்பு நேமு எனேபிள்டா, லாஸ்ட் ரன் எப்ப நடந்துச்சு, என்ன அவுட்கம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கு $சர்வர் நம்ம டிக்ளேர் பண்ணோம்ல, இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து வந்து உட்காந்துருக்குல $சர்வர், அதை வச்சுதான் ஒன்னொன்னையும் போறோம். இதை நீங்க பவர் ஷெல் எப்படி நினைச்சுக்கணும்னா, இத நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல கனெக்ட்ல போய் நீங்க லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து கனெக்ட் பண்றல, இந்த ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். இது உள்ள போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்னு நான் பார்க்கலாம்ல, அதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். புரியுதா? இப்போ இதை பார்க்கலாமா? $server.jobs பைப் கொடுத்துட்டு இங்க வர்ற அவுட்புட்டை நேமும் டிஸ்எனேபிள்டு, லாஸ்ட் ரன் டேட்டு, லாஸ்ட் ரன் அவுட்கம் எடுக்க போறேன். ரன்னிங்ல இருக்கு, என்னென்ன ஜாபு, என்ன எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கா, எப்ப கடைசியா ஒண்ணுச்சு, லாஸ்டா சக்சஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா. இதையுமே நீங்க வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜாப்ஸ் ரிப்போர்ட், எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப்ஸ் ரிப்போர்ட், அந்த மாதிரி கூட சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்க எடுத்து பார்க்கலாம். இது ஒண்ணும் கிடையாது. இங்கிருந்து காமிக்கணும் அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்ல இங்க இருக்குல்ல, இந்த இதுதான் இங்க இருக்குது. தெரியுதா? இது இன்னொரு வழியாவும் பார்க்கலாம். இந்த இருக்குல்ல, ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி, இதை எடுத்த மாதிரி வந்துருச்சு. இந்த இருக்குல்ல, என்ன ஜாப் பேரு, எனேபிள்டா டிசேபிள்டா, லாஸ்ட் ரன் அவுட்கம் என்ன, லாஸ்ட் ரன் எப்ப நடந்துச்சு, நெக்ஸ்ட் ரன் எப்ப நடந்துச்சு, ஸ்டேட்டஸ் ஐடில என்ன, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேக்கப் ஹிஸ்டரிய நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட் பேக்கப் ஹிஸ்டரி ஃபார் ஏ டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோட பேக்கப் ஹிஸ்டரி எடுக்கிறது. காப்பி பேஸ்ட்,
எடுத்துட்டு வந்து வச்சு பாருங்க, தெரியுதா? டேட்டாபேஸ் பேர் என்ன, பேக்கப் டைப் என்ன, பேக்கப் ஸ்டார்ட் டேட் என்ன, பேக்கப் ஃபினிஷ் டேட் என்ன, சைஸ் எவ்வளோ, எந்த பாத்துல சேவ் ஆயிருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு டிபிக்கும் எடுத்துட்டு வந்துருக்குதா. நான் ஏன் இந்த 2 லைனை ரன் பண்ணலன்னு தெரியுதா? சரி, இந்த 2 லைனையும் இதை நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். மேல இருக்கு பாருங்க, இந்த லைனை தான். இந்த டாலர் சர்வர் தான் நம்ம இங்க கால் பண்றோம், தெரியுதா? கனெக்ஷன், இந்த கொரிய கனெக்ஷன் கான்டெக்ட்ல கொண்டு வந்து எக்ஸிக்யூட் வித் ரிசல்ட்ஸ்குள்ள இந்த கொரி இருக்குல்ல, டாலர் கொரி, இங்க என்ன வாங்கியிருக்கோமோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்க பாஸ் பண்றோம். இது என்ன பண்ணும், ரிசல்ட்ஸ்ல வச்சுக்கோம். ரிசல்ட்ஸ்ல வச்சுக்கிட்டு வர்ற அவுட்புட்ல டேட்டாபேஸ் நேம், தெரியுதா? பேக்கப் டைப் என்ன, பேக்கப் ஸ்டார்ட் டேட் என்ன, பேக்கப் ஃபினிஷ் டேட் என்ன, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த எஸ்கியூஎல் கொரி இருக்குல்ல, காப்பி பண்ணி எஸ்கியூஎல்ல நான் ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாக்குறீங்களா? கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் என்ன, நியூ கொரி, இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்றதுக்கு இதுல இருந்து இங்க வந்தோம். கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்றதுக்கு. இந்த அவுட்புட் தான் அங்க வந்திருக்கு, அப்படியே பாருங்க. தெரியுதா? இந்த அவுட்புட் தான் இந்த ஃபார்மேட்ல இங்க வந்திருக்கு, தெரியுதா? இந்த அவுட்புட் தான் அது. கம்பேர் பண்ணி ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இது என்ன பர்பஸுக்காக இங்க இருக்கிறத இங்க எப்படி பண்றோம், ஏன் இது எஸ்கியூஎல் சர்வர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற கேள்விக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நிறைய சர்வர்ஸை நீங்க கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு டைம் எடுக்கும். எஸ்கியூஎல் சர்வர்ல செய்யும் பொழுது PowerShell ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அதே வேலையை. லிஸ்ட் ஆல் ஸ்டோர் ப்ரொசீஜர், எல்லா ஸ்டோர் ப்ரொசீஜரையும் எப்படி லிஸ்ட் பண்றது. ஸ்டோர் ப்ரொசீஜர்னா தெரியுங்களா? சரி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, டாலர் டிபியில இந்த டேட்டா பேஸை நான் வாங்குறேன். ரன் ஆகுது ஸ்கிரிப்ட், ரன்னிங்ல தான் இருக்குது. ஓகே, இந்த எடுத்துட்டு வருது பாருங்க. என்னென்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு, என்ன ஸ்கீமாவில் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வருது பாருங்க. அது எந்த டேட்டா பேஸ்ல, எம்எஸ்டிபியில. வேற டேட்டா பேஸ் வேணும்னா அந்த நேம் நீங்க கொடுத்துக்க வேண்டியதான். டாலர் டிபியில டாலர் சர்வர் டாட் டேட்டா பேஸ், எந்த டேட்டா பேஸ்ங்கிறத பாஸ் பண்றேன். டாலர் டிபியில ஸ்டோர் ப்ரொசீஜரை கால் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்றேன். நாட் டாலர் அண்டர் ஸ்கோர் இஸ் சிஸ்டம் ஆப்ஜெக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோட பேரையும் ஸ்கீமாவை மட்டும் எடுக்கிறேன். என்ன ரன்னிங்ல தான் இருக்கு பாருங்க. இவ்வளவு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு, வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு புரியுற மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்ல காமிக்கணும் அப்படின்னா, டேட்டாபேஸ்ல, சிஸ்டம் டேட்டாபேஸ்ல, எம்எஸ்டிபில, ப்ரோக்ராமபிலிட்டியில ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் அங்கேயும் வந்துட்டு இருக்கு, தெரியுதா? எவ்வளவு நேரம் எடுக்குன்னு தெரியல. டாலர் டிபி டாட் ஸ்டோர் ப்ரொசீஜர் வேற அது இத்தனை கொடுத்துருக்கோம். எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. இருக்கதே கம்மி தான் இந்த சிஸ்டம் ஆப்ஜெக்ட். நேரம் ஆகாது. இதுல போயிட்டு தேடுதா, ஃபில்டர் பண்ணுது. ஓ, நிறைய தான் இருக்கு. சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்கச்சக்கமா தான் இருக்குது. நான் இது ஸ்டாப் பண்ணிடுறேன்னா, அடுத்தது லிஸ்ட் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் பார்த்து டேட்டாபேஸோட ஃபைல்ஸையும் பார்த்தையும் எப்படி லிஸ்ட் பண்றது. ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன்னிங்ல இருக்கு. ஒவ்வொரு டேட்டாபேஸ்
இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, எடுத்து வந்துருச்சு. எதெல்லாம் வந்து ப்ராப்பரா இல்லையோ அதுக்கு எரர் அடிக்குது ஆன்லைன்ல. இந்த டெஸ்ட் ரீஸ்டோர் ஒண்ணா காணும் பாருங்க. எதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்குதோ அதுக்கெல்லாம் எரர் அடிக்குது பாருங்க. இது நீங்க டாக்லே பண்ணலாம். அடுத்து லிஸ்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ். சர்வரோட கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை எப்படி எடுத்து பார்க்கறது? இவ்வளவு நேரம் நம்ம டிபி லெவல்ல போயிட்டு பார்த்தோம். சரி, $server.configuration.propertiesல டிஸ்பிளே நேம் ரன் வேல்யூ. இது ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா சார்ட்ல போடுங்க. இது என்ன அப்படின்னு sys.configuration அப்படின்னு ஒன்று பார்த்தோம். எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும். sys.configuration அப்படின்னு சொல்லி எஸ்கியூஎல் சர்வர்ல அதோட இதுதான் இது. Let's start from sys.configuration. இது எல்லாத்தையுமே எடுக்கிறேன். இங்க என்ன கேக்குதுன்னா நேமையும் ரன் வேல்யூ மட்டும் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த காலம் இந்த காலம் தான் இங்க எடுத்திருக்கோம். தட் செலக்ட் டிஸ்பிளே நேம் ரன் வேல்யூ. இதுதான் அது. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் sys.configuration தான் இந்த இது பண்ணுது. உங்களோட சர்வர் லெவல்ல உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே, எவ்வளவு யூசர் கனெக்ஷனு, மேக்ஸ் மெமரி எவ்வளோ, மினிமம் மெமரி எவ்வளோ, டேட்டாபேஸ் மெயில் எனேபிள் இருக்குதா, இந்த மாதிரி. அடுத்து ஆக்டிவ் கனெக்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்றது எப்படி உங்களோட டேட்டாபேஸ்ல அப்படின்னா, இந்த எஸ்எம்ஓ யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நீங்க விளையாடலாம். எஸ்கேப் பவர் ஷெல்ல Ctrl+C Ctrl+V டாலர் சர்வர்ல குரூப் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ்ல கொடுத்துட்டு கனெக்ஷன் வாங்கிடுறேன். அடுத்து எக்ஸ்பிரஷன் $_count எவ்வளோ கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். மாஸ்டர்ல 59 கனெக்ஷன் இருக்கு. வைட் வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ்ல 30 கனெக்ஷன் இருக்கு. MSDPல 5 கனெக்ஷன். இப்படி கரெக்டா குரூப் பண்ணி வந்துருச்சு பாருங்க. மாஸ்டர்ல 59, வைட் வேர்ல்டுல 30, MSDP. இந்த நேம் இதோட அவுட்புட் தான் இங்க இருக்குது. அந்த கனெக்ஷன் இருக்குல்ல அதோட அவுட்புட் தான். சரி, இந்த கலி பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே கனெக்ஷன்ஸ். டிசெண்டிங் வேற வந்துச்சு பாருங்க. கண்டிஷன் அதிகமா இருக்கிற கனெக்ஷன் ஃபர்ஸ்ட்ல, அடுத்து அடுத்து அப்படி. ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரீகேப் மாதிரி போயிடலாம். ஆட்டோமேஷன் பார்த்துட்டு ஒரு பீஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் பத்தின குவீஸ் பார்த்தோம். பீஸ் ஃப்ரம் எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் 10 பீஸ் பார்த்துட்டு இன்னைய கிளாஸுக்கு போனோம். இன்னைய கிளாஸ் என்ன அப்படின்னா, கேப்ஸ்டோன் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். அது செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம், எல்லா பேக்கப்பையும் எடுத்து ரிப்போர்ட்டை இமெயிலா அனுப்புறோம். அதுதான் நம்மளோட இலக்கு. அது செய்யறதுக்கு ஜிமெயில நான் யூஸ் பண்ணி பண்றதுனால இந்த மாதிரி நான் வந்து ஆப் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கணும். இந்த பாஸ்வேர்டை நான் இங்க பாப்பப் வர்றப்ப யூஸ் பண்ணிக்குவேன். இது செய்யும் பொழுது இந்த ஆட் டைப்புக்கு பண்ணும் பொழுது எரர் வந்துச்சு. அதுக்கு ஈக்குவலண்டா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலா உள்ள எல்லா கமெண்ட்ஸ் அதே தான் வரும். டிக்ளேர் பண்ணி $சர்வர் டிக்ளேர் பண்ணிட்டு அதில் அசைன் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம். ஃபாரிச் லூப் யூஸ் பண்ணி அப்புறம் கேட்ச் பண்ணி எரரை அதை ரிப்போர்ட் பார்த்து HTML பார்த்து இதெல்லாம் கொடுத்து ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து இமெயிலுக்கே அனுப்பிச்சு பார்த்தோம். எந்த இமெயில இருந்து எங்க அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து அங்க சிஸ்டம் அட்மின்ல விண்டோஸ் அட்மின்ட்டையோ எந்த இமெயில்னு கேட்கணும், எங்கேருந்து போகணுங்கிறத
ப்ளஸ் இதெல்லாம் கேட்கணுமோ அதை நான் க்ரீனில் இது பண்ணுறேன். எஸ்எம்டிபி சர்வர் பேர் கேட்கணும், போர்ட் கேட்கணும். இந்த 3 விஷயமும் நீங்கள் விண்டோஸ் அட்மின்ட்ட கேட்கணும். இது இங்கே 2 அட்ரஸ் தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் எல்லா இமெயில் ஐடியும் கொடுத்துருவீங்க. டிசிஎஸ் இருந்தால் @tcs.com கமான்னு எல்லா பேரும் வரும். இதுதான் அன்னைக்கு பார்த்தது. சாம்பிள் கூட அபிஷேக் அனுப்பிச்சிட்டு அந்த இதை பார்த்துட்டோம். அபிஷேக் வந்துருச்சு, அது ஜிமெயில் ஐடிக்கு போயிடுச்சு. அது அழகா பிடிஎஃப் கூட அழகா இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க, இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி எவ்வளவு பிடிஎஃப் அவ்வளோ அழகா இருந்திருக்கு பாருங்க. அடுத்து இந்த எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல வெவ்வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விதமா ஒரு இது பார்த்தோம். என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட், இப்படி வந்தா எப்படி பண்றது, அப்படி வந்தா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அதை இந்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரெக்யர்மெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி. இங்க அது காணும். சரி, ஓகே. லிஸ்ட் ஆல் டேட்டாபேஸ் இதுவும் ஷேர் பண்றேன். எல்லா டேட்டாபேஸ் லிஸ்ட் பண்றது, ஒரு டேபிள்ஸ் எல்லா டேபிள்ஸையும் ஒரு குறிப்பிட்ட டேட்டாபேஸுக்கு இது எந்த டேட்டாபேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிங்க. லிஸ்ட் பண்றது, எல்லா டேட்டாபேஸோட சைஸை லிஸ்ட் பண்றது, எல்லா எஸ்கியூஎல் சர்வர் லாகின் லிஸ்ட் பண்றது, எல்லா ஜாப்ஸையும் லிஸ்ட் பண்றது, எல்லா பேக்கப் ஹிஸ்டரி லிஸ்ட் பண்றது, அடுத்து உங்களோட டேட்டாபேஸ் குறிப்பிட்ட டேட்டாபேஸோட எல்லா ஸ்டோர்டு பொசிஷனையும் லிஸ்ட் பண்றது, டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் பார்த்து லிஸ்ட் பண்றது. இது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க, தெரில அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம வந்து இந்த இக்னோர் பண்ணணும். என்ன எக்ஸப்ஷன் இல்லைன்னா ஆஃப்லைனு இதெல்லாம் இக்னோர் பண்ணி இதை அள்ளணும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் அள்ளுறோம், இந்த ஆஃப்லைன் இதெல்லாம் எடுத்து விட்டுறணும். அடுத்து சர்வர் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எப்படி லிஸ்ட் பண்றது, அப்புறம் எல்லா கனெக்ஷனையும் ஒரு டேட்டாபேஸுக்கு எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கறது. டிசைனிங் ஆர்டர்ல ஹை நம்பர் ஆஃப் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும், இந்த மாதிரி. அடுத்து எந்த டேட்டாபேஸுக்கு எவ்வளோ கனெக்ஷன், எந்த டேட்டாபேஸுக்கு எவ்வளோ கனெக்ஷன், டிசெண்டிங் ஆர்டர்ல. அதிகமாக மாஸ்டர் 15 கனெக்ஷன். இதுவுமே நீங்க வந்து ரிப்போர்ட்டா அனுப்பிச்சிக்கலாம். டேட்டாபேஸ் கனெக்ஷன் லிஸ்ட் பெர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கூட சப்ஜெக்ட் கொடுத்து உங்களுக்கு இமெயில் வர்ற மாதிரி நீங்க ரிப்போர்ட்டிங் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வி மூவ் டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் கம்மிங் வெட்னஸ்டேயா. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரேப் அப். இதுவரை நடந்தது, வேற என்னென்னலாம் அடிஷனல் ரிசோர்ஸ், ரியல் டைம் என்ன மாதிரிலாம் இருக்கும், கம்பெனில என்ன மாதிரி ரெக்யர் கொண்டு வரும், என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ், இதை பத்தி தான் நம்ம வர கிளாஸ் பார்க்க போறோம். அதோட இந்த பேட்ச் பவர்ஷெல் பேட்ச் முடிய போகுது. இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட இனிமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. இந்த செஷன்ல இருந்து ஆரம்பிச்சு 1 by 1 வாங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ஒரு ஆடியோவா பேசி அனுப்பிச்சு விடுங்க. ஏன் ஆடியோவா பேசி அனுப்பிச்சு சொல்றேன்னா எனக்கும் டைம் சேவ் ஆகும், உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். நான் அதை பார்த்துட்டு என்ன ஏறாருன்னு நான் பதில் நினைச்சிருவேன். ஐ ஹோப் ஐ டெலிவர்ட் சம்திங் டுடே. அப்ஸ்கில் பண்ணிட்டே இருங்க. கீப் அப்ஸ்கில்லிங். நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சம்பளம் கூடிட்டே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சதை செய்யலாம், உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிடிச்சத நீங்க நிறைய என்னென்னலாம் ட்ரீம் இருக்கோ 1 by 1 அச்சீவ் பண்ணலாம். ஆனா இந்த பாத்து வந்து கரெக்டான பாத்துல போகணும். கீப் அப்ஸ்கில்லிங், அதான் மந்த்ரா. நீங்க தெரியாத தெரிஞ்சுக்கிற பாதையில தயக்கமே இல்லாம போயிட்டே இருக்கணும். அதுக்கான தேடல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களையும் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு அதோட கம்யூனிட்டி, அதுக்கான ஒரு லைக் மைண்டட் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா குரூம் ஆயிடுவீங்க. அப்ஸ்கில் ஆகிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஸ்கில்ஸ் லெவல்ல எல்லா ஸ்கில்ஸும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைன் டியூன் ஆன மாதிரி ஆயிரும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ்.